மகளிராய் பிறக்க மாதவம் செய்திட வேண்டும். அந்த மகளிருக்காக ஒரு தினம், இன்றைய மகளிர் தினம். கிராமத்தில் உள்ள பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி உள்ளனர் என்பதை பற்றி இன்று பேசப் போகின்றோம். தனி மனிதனாக இருக்கும் பொழுது மகளிர் தான் எவ்வாறு செய்வேன், இந்த வேலையை எப்படி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சூழலில் எடுத்துக்கிட்டோம்னா, அஞ்சுவதும் ஆமை போல் வாழ்வதும் கெஞ்சுவதுமாக கிடப்பது மகளிர் குலம் என்றனர் அன்று. அதுபோல அஞ்சிட்டு ஆமை போல தங்களுக்குள்ளே தங்கள் திறமைகள் எல்லாம் ஒடுக்கிட்டு இருந்தது அன்றைய காலம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதனை படைக்க வந்துட்டாங்க பெண்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். பாரினில் இந்த உலகத்தில். ஆனால் இன்னைக்கு ஃபாரின்லையுமே படைக்கிறாங்க சாதனைகள். இது பெண்களின் மிகப்பெரிய முன்னேற்றம். பட்டணத்து பெண்களை சொல்வதை காட்டிலும் கிராமத்து பெண்களை சொன்னோம்னா தனியா எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு அமைச்சு அதுல உறுப்பினராக இல்லாத பெண்களே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா பெண்களுமே ஒரு குழுவாக சேர்ந்து இருக்கிறாங்க. தனி ஒரு மனிதனா இருக்கும் பொழுதுதான் என்ன ஆகும், நான் இந்த வேலையை எப்படி செய்வேன், என்னால முடியாது, நான் செஞ்சிருவேனா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மலைப்பு தோன்றும். இவங்க சுய உதவி குழு மூலம் சேரும் பொழுது அந்த 20 பேரோட ஒத்துழைப்பும் சேரும் பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 20 பேரோட பலமும் சேருது. அப்படி சேரும் போது எந்த செயலும் என்னால் முடியும், எனக்கு பக்கபலமா என் சகோதரிகள் இருக்காங்க, என் நண்பர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது எந்த ஒரு காரியத்தையுமே சிறப்பா செய்றாங்க. பொதுவாக இன்னைக்கு எடுத்துக்கிட்டா பாருங்க, ஆண்களே துணை இல்லாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனா இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் துணை இல்லாமல்னா இறப்புன்ற காரணத்தினாலேயே சொல்றேன். ஆண்கள் இல்லாத வீட்டுல கூட பாத்தீங்கன்னா பெண்கள் கந்து வெட்டிக்காரர்கள் வாசலுக்கு வந்து நிற்கின்ற அளவுக்கு வைப்பதே கிடையாது. ஏன்னா கடன்ன்ற அளவுக்கு அவங்க போறதே கிடையாது. அந்த அளவுக்கு அருமையா உழைக்கிறாங்க. முந்தி காலங்கள் பாத்தீங்கன்னா பெண் என்றால் பேயும் இறங்கும் அப்படின்னுவாங்க. பே அப்படின்றது நான் சொல்றது ஊதியம், அந்த வேப்ப மரத்துல தொங்குற பேய் அப்படி சொல்லல. ஏன்னா ஊதியம் குறைவு. பெண்களை வேலைக்கு எடுக்கும் போது சந்தோஷமா எடுப்பாங்க. ஏன்னா ஒரு ஆணுக்கு 200 ரூபாய் தரனா ஒரு பெண்ணுக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்தா போதும். அந்த வேலையில ஆண்களுக்கு நிகரா 2 பெண்களை வேலைக்கு வாங்கிடலாம். அதுல பெண்கள் வந்து திறமைசாலிகள், அதிகமான வேலைகளையும் செய்ய சொல்லிடலாம் அவங்களை ஈஸியா. அப்படின்ற போது பெண்களுக்கு ஊதியம் மிக குறைவாகவே கொடுத்துட்டே வந்திருந்தாங்க. பெண்கள் உழைப்பாளிகள். 100 நாள் வேலை திட்டம் இருக்குது. காலையில இருந்து அதுல போய் வேலை பார்த்துட்டு வந்துடுறாங்க. போயிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா சாயந்தர நேரம் போய் காட்டுல வேலையை பார்த்துடுறாங்க. ஆண்களுக்கு நிகரா சம்பாதிச்சுறாங்க. அப்படி சம்பாதிக்கும் பொழுது கிராமத்துல எல்லாம் மிக எளிதா வாழ்ந்துடலாம். எளிதா அரிசி காய்கறி எல்லாமே ஒரு குறைவான அளவுக்கே வாங்கிட்டு அழகா மிச்சப்படுத்தி நல்லா இருக்கிறாங்க. கந்து வெட்டிக்காரர்களோட கொடுமையிலிருந்து அழகா மின்னுட்டாங்க கிராமத்துல. முன்னெல்லாம் வாசலுக்கு வந்துட்டு நின்றுட்டு அவன் பண்ற அசிங்கங்கள், பாத்திரத்தை தூக்கிட்டு போறதும் வெளியில தூக்கி எறிகிறதும், இந்த கொடுமையெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. எங்கேயுமே பார்க்க முடியாது. தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அமைதியா இருக்கு. மக்கள் தங்களோட வேலைகளை கவனிக்க நேரம் இல்லாம இருக்கிறதுனால குழாயடி சண்டைகள், தெரு சண்டைகள், குடும்பத்துக்குள்ள இருக்க சண்டைகள் கூட செய்கிறதே கிடையாது. அருமையா போய்கிட்டு இருங்க வாழ்க்கை. நல்ல அமைதியா அற்புதமான வாழ்க்கை கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. காடுகள்லையும் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்றவர்கள் அதுலயும் தான் வேலை பார்க்கறாங்க, இல்ல மில்லுகளுக்கு போய்க்கிறாங்க. ஆனா அப்படி போகின்ற ஒவ்வொரு பெண்மணியும் என்ன நினைக்கிறான்னா, தான் பிள்ளை நல்லா படிச்சு ஒரு நல்ல ஆபீசர் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துருச்சு. இப்ப கிராமத்துல பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளுமே குறைந்தபட்ச கல்வினா 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. நல்ல ஒரு கல்வி மறுமலர்ச்சி அப்படின்றதான் சொல்லணும். இந்த கல்வி மறுமலர்ச்சினால என்ன ஆயிடுச்சு, 12ஆம் வகுப்பு வரைய படிக்கும் போது அந்த குழந்தை நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துருது. திருமணம் வயதும் வந்து சரியான நிலைக்கு வந்துருது. இந்த வேகமா திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அந்த சூழலும் மாறி போச்சு. இப்ப அழகா 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவள் மேற்படிப்பு படிக்கும் போது அடுத்த திருமணம் பண்ணிட்டு கூட மேற்படிப்பு படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துருது. அதோட திருமணத்திற்கும் சரியான வயதை அந்த பெண் அடைகின்றார். அப்படி செய்யும் போது ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். அது கிராமத்துல இப்ப உருவாக்கிட்டு இருக்குது. தான் படிக்கலைனாலும் தான் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகம் போகணும்ட்டு கணவனே இல்லாத பெண், எனக்கு தெரிஞ்சு எங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணே
பொண்ணை டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாச்சு, பையனை பாலிடெக்னிக் கோர்ஸ்ல படிக்க வச்சாச்சு. ஏன்னா முடியுது, அவங்களால உழைக்க முடியுது. உழைப்பின் மேல் அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இந்த கல்வி மறுமலர்ச்சியை கிராமத்துல அருமையா உண்டாக்கி இருக்காங்க. பெண்கள் நிமிர்ந்த நன்னடைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் எடுத்துக்கிட்டோம்னா அரசோட திட்டங்கள் நடக்கிற அந்த 100 நாள் வேலை திட்டம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஊரோட ஒதுக்குப்புறங்கள் தான். அப்படி ஒதுக்குப்புறங்கள் வர்றது பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் சுடுகாடு பக்கமா தான் இருக்கு. அப்படி சுடுகாடு பக்கம் வரும்போது என்னன்னா, முந்தி காலங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், சுடுகாடுன்னா ஆண்கள் மட்டுமே செல்கின்ற ஒரு இடம். பெண்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போற பழக்க வழக்கமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே பெண்கள் எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் அங்கேயே உட்கார்ந்துருக்குறாங்க. உச்சி வேலையிலலாம் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உச்சி வேலையில அந்த பக்கம் வேலை பார்க்குறாங்க. பேய் பிடிக்கும், அங்க போனா பேய், இங்க போனா பேய், மூட பழக்க வழக்கங்கள் கிராமத்துல அருமையா ஒளிஞ்சு போயிடுச்சு. இது ஒரு பெரிய முன்னேற்றம் தான் சொல்லணும். அப்புறம் கிராமத்துல பொதுவாக எடுத்துக்கிட்டா பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தண்ணீர் பிரச்சனை ஒண்ணுதான். அது கூட முந்தி பாத்தீங்கன்னா ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த பெண்களிடையே ஏற்பட்ட ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியினால எல்லா பெண்களுமே பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறாங்க நல்லா. அப்படி சைக்கிள் ஓடுறதுனால என்ன பண்ணுதுன்னா ஒரே நேரத்துல 3 குடம் தண்ணி எடுத்து வந்துருது. ஒரு ஆணுக்கு நிகராக பெண் வேலை பார்க்கலாம் நான் சொல்றது இந்த ஒரு உதாரணமே போதும். 3 குடம் தண்ணி எடுத்துட்டு வராங்க பிள்ளைங்க. ஒரு குடம் எடுக்க 2 கிலோமீட்டர் போட பிள்ளைங்க 3 குடம் தண்ணி எடுத்துட்டு வராங்கன்னா அந்த 4 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க சேவ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில நிறைய சேமிக்கிறாங்க பெண்கள். அதுல இந்த சுய உதவி குழுன்னு வரவுமே என்ன பண்ணிடுறாங்க, தங்களுக்குள்ளேயே சேமித்துக் கொள்வது, தங்களுக்குள்ளேயே சேமிச்சுக்கிட்டு தங்களுக்குள்ளேயே கடன் கொடுத்துக்கிறாங்க. அவங்களே மாதந்தோறும் கட்டிடுறாங்க. அப்படின்னும் போது தங்களுடைய பணத்தையே தான் எடுத்து செலவு செய்யற ஒரு உணர்வோடையே இருக்கிறதுனால ஒரு மன நிம்மதி கிடைக்குது எல்லாருக்குமே. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பணம் வச்சுக்கிட்டு வாழ்க்கை மட்டும் நிம்மதியா இருக்கு அப்படின்னா நிம்மதி தான். ஆனா அதிலும் பெரிய நிம்மதி என்னன்னா தொழில் செய்யறாங்க எல்லாருமே. சும்மா பணத்தை வாங்கிட்டு வட்டி கொடுக்கறது, உதவி கொடுக்கறது, இந்த கல்யாணத்துக்கு வாங்கினேன், சீர் செய்ய வாங்கினேன் அப்படி கிடையாது. தொழில் தொடங்குறாங்க, எல்லாருமே தொழில் தொடங்கியிருக்காங்க. புதுப்பட்டியில எடுத்துக்கிட்டீங்கனாலே மெழுகுவர்த்தி தொழில் செய்யறாங்க, மிஷின் வாங்கி போட்டு தையல் தொழில் செய்யறாங்க, கிரைண்டர் வாங்கி போட்டுட்டு அதுல மாவரைச்சு கொடுக்கறாங்க. இது மாதிரி நிறைய தொழில்கள் செய்யறாங்க. கிராமத்தை எடுத்துக்கிட்டாலே இவ்வளவு ஒரு முன்னேற்றம் சொல்லும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட இருக்கிறாங்கன்றத நான் சொல்லியும் தெரியணுமா இனி உங்களுக்கு. பாரதி சொல்லுவான், தேம்பி அழும் குழந்தை நொண்டி, அதனால் திடம் கொண்டு போராடு பாப்பா அப்படின்னு குழந்தைக்கு சொன்னாரு. ஆனா அழகா அருமையா நிதானத்துடன் நல்ல முறையில திறமையா செயல்படுறவங்களா இருக்கிறாங்க கிராமத்துல பெண்கள். இப்ப ஆண்களும் துணை நின்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெண்களோட வெற்றியை எங்கண்டே சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் கிராமத்து பெண்களிடையே. ஆண்டிற்கு ஒரு முறை வருகின்ற இந்த மகளிர் தினத்தினை எல்லா பெண்களுமே பெரிய விழா கோலமா நல்ல கோலாகலமா கொண்டாடிட்டு இப்படியே விட்டுறக்கூடாது. சென்ற ஆண்டு நான் என்ன காரியம் சிறப்பா செஞ்சேன், இந்த வருஷம் எந்த காரியத்தை நான் செய்ய போறேன், சென்ற ஆண்டு நான் செய்த காரியத்துல முழுமையா ஒரு சில காரியங்கள் நான் செய்யாம விட்டேன், அது ஏன் சரியா நடக்கல, அதை இந்த தடவை அதிகப்படியான முயற்சிகள் எடுத்து அதை இன்னும் நான் சிறப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் உறுதி எடுத்து இந்த மகளிர் தினத்தை மிக சிறப்பா கொண்டாடணும். ஒவ்வொருத்தரும் கொண்டாடுறதுனா விழாக்கள் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தர் செயல் மூலமாக அவங்களோட வெற்றிகளையும் சாதனைகளையும் சொல்லி ஒவ்வொரு பெண்மணியையும் சாதனை பெண்களாக மாற்றணும். ஒண்ணுக்கும் உதவாத இந்த மனிதர்களை கூறு போடும் தத்துவங்களையும் கொள்கைகளையும் மேடை போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத காட்டிலுமே நம்ம திறமைகளை மற்றவங்களுக்கு சொன்னோம்னா அது என்ன ஆகும், இன்னும் அவங்களுக்கு ஒரு வேகம் உண்டாகும். ஆஹா பரவாயில்ல, இவங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்களே, நம்மளும் நல்லா முன்னேறுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லா பெண்களுக்குமே வரும். உரிமைகளை விட்டு கொடுக்க இதுவல்ல காலம், புறப்படு பெண்ணை புதிய சமுதாயம் படைக்க. வாழ்க பாரதம், போற்றுக மகளிர் தினத்தை.